போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கால்ஃபர் வந்து குரூப் 4 கால்ஃபர் வரப்போகுது. குரூப் 1 வந்துடுச்சு. இப்போ மாணவர்கள் நிறைய இடங்களில், அதாவது நான் சொல்கிறது கிராமங்களில் இருக்கிறவங்க அல்லது விவரம் அறியாதவர்கள், இந்த போட்டித் தேர்வு பற்றிய விவரம் அறியாதவர்கள், இவங்கெல்லாம் என்னென்னா எந்த பயிற்சி மையத்தில் சேர்றது, எங்கே போனால் நமக்கு பாஸ் பண்ணுவோம், எது சரியான பயிற்சி மையமாக இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயே ஒரு 2 மாதம் 1 மாதம் விட்டுடுறாங்க. இதில் சேரலாமா அதில் சேரலாமா. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபீஸ் எங்கே குறைவாக இருக்கும், எங்கே ஃபீஸ் குறைவாக, அதாவது சில இடத்துல ஃபீஸ் அதிகமாக வாங்கினா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறதுங்க, சில இடங்களில் ஃபீஸ் வாங்குறது அதுக்கு குவாலிட்டியாகவும் நடத்தலாம், சில இடத்துல ஃபீஸை வாங்கிட்டு நடத்தாமையும் விடலாம் இல்லையா, சில இடத்துல குறைவான ஃபீஸ் வாங்கி அருமையாக நடத்தி கொடுக்கலாம். இப்படி பல்வேறு இதில் இருக்கும். இதுக்கு மாணவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு விளம்பரங்களையோ இல்லையா, இது போன்ற ஊடகங்களையோ இது போன்ற இதை பார்க்காம, அங்கே படிக்கின்ற மாணவர்கள், அந்த பயிற்சி மையத்தில் ஏற்கனவே படித்த மாணவர்கள் அல்லது தற்போது படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அதாவது உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே படித்த மாணவர்கள் இறந்த காலத்தை எடுத்துக்கணும், அல்லது இப்போது தற்பொழுது படித்து கொண்டிருக்கிற நிகழ்கால மாணவர்கள். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இறந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை இந்த பயிற்சி மையம், நீங்கள் படிக்கிற பயிற்சி மையம் எப்படி இருக்குங்க, நல்லா சொல்லித்தராங்களா, திருப்தியாக இருக்கா, இப்போ எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுறாங்களா, டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்களா, கொஸ்டின் பேப்பர்ஸ் குவாலிட்டியாக இருக்குதா, ஸ்டாண்டர்டாக இருக்குதா, முறைப்படுத்தி நடத்துகிறாங்களா, ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குதா இல்லையா, நீங்கள் தனி கவனம் வைக்கிறார்களா, அல்லது கூட்டத்தோட கூட்டமாக செய்கிறார்களா இப்படின்னு சொல்லிட்டு நடத்துவது புரியுதா, எளிமையாக நம்மளை வந்து சென்றடைகிறதா, இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் இதில் இருக்கு. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாணவர், ஒரு மாணவர் இல்லை, ஒரு 10 மாணவர்களையோ 15 மாணவர்களையோ 20 மாணவர்களையோ படிக்கின்ற மாணவர்களை கேட்டு அதில் பெரும்பான்மையான நபர் ஒரு நன்மதிப்பீடை தந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 95 விழுக்காடு இது சரியான ஒரு பயிற்சி மையத்தை அவர்கள் வழிகாட்டி இருக்கலாம். சில மாணவர்கள் அந்த பயிற்சி மையத்தில் படிக்கிறதுனால அந்த பயிற்சி மையத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலால் நம்ம பயிற்சி மையம் வச்சேன்னு சொல்லிட்டு சிலது நான் வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லிடலாம். அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு சராசரியாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு 10 மாணவர்கள் 20 மாணவர்கிட்ட கேட்டு சேர்வது தான் இதற்கு சரியானது. ஏன்னா எல்லாருமே விளம்பரத்தை நல்லா கொடுப்பாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க இல்லையா. இதுலேருந்து ஏன்னா நமக்கு உங்களுக்கு எதிர்காலம் இது, உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு அட்டம்ப்ட் போச்சுன்னா அதோட அடுத்த வருஷம்தான், அதுவும் அடுத்த வருஷம் கால்ஃபர் வந்தால் தான் போச்சு. அது வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் குடும்ப சூழ்நிலை இல்லையா, உங்கள் வயது, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இப்படி பல்வேறு நிலைகளில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு திரும்பி படிக்கிறதுக்கு உதவுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த அரிய வாய்ப்பை, ஒரே வாய்ப்பை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுங்க. முதல்ல இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் திருப்பி ரெப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள். இதில் வந்து நிறைய இருக்குது. எந்த பயிற்சி மையத்தையும் நம்ம குறையாக சொல்லக்கூடாது. எல்லா பயிற்சி மையமும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. அதில் பெஸ்ட்டு ஏன்றதை நீங்கள் பார்க்கணும். அதாவது பயிற்சி மையங்களுடைய இதை விட உங்களுடைய எதிர்காலம் தானே முக்கியம் இதில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எதில் சாட்டிஸ்ஃபை கிடைக்குதோ அந்த இடத்துல போய் சேர்றது நல்லது. சரியா, ரைட்டு. அப்போ ஒரு சிறந்த பயிற்சி மையமாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில் கண்டிப்பாக அந்த சிறந்த பயிற்சி மையங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை திட்டமிட்டு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஊக்கப்படுத்துதல், அந்த ஊக்கத்தை அடிக்கடி ஊக்கப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருக்கணும். மாணவர்கள் தொய்வாக இருக்கும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும், நம்பிக்கை கொடுக்கணும். வாழ்வியல் விழுமியங்களையும் சொல்லித்தரணும், வாழ்க்கை கல்வியும் சேர்த்து தரணும். அடுத்தது நீங்கள் போகிறது ஒரு அரசு ஊழியர் இல்லையா, ஒரு அரசு ஊழியராக போறீங்க அப்படின்னும் போது உங்களிடம் நேர்மை பண்பை கற்றுத்தருதல் வேண்டும். உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு பண்பு அரசு ஊழியர், ஏன்னா நீங்கள் சேவை செய்வது அரசுக்கு மட்டுமல்ல, அரசை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இந்த சமூகத்தையும் மக்களையும் நீங்கள் சந்திக்க போறீங்க, அவர்களுக்கு செய்ய போறீங்க என்பது அடிப்படையாக உங்களிடம் உதவி செய்ய குணம் வேணும், பொறுமை வேணும், சரிங்களா. அதுக்கடுத்தது நேர்மை வேணும். இது போன்ற நல் விழுமியங்களையும் நல் குணங்களையும் அந்த பயிற்சி மையம் உங்களுக்கு கற்றுத்தரதாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன், அந்த மாதிரி பார்க்கணும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. அதனுடைய அட்மாஸ்பியர், ஏரேஷன்ஸ் இல்லைங்களா, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். சில இடங்களில் நல்ல குவாலிட்டி இருக்கும், கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும்
பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? ஏன்னா வெற்றிக்கு தேவை இல்லையா? இதெல்லாம் அதெல்லாம் அந்த டிஸ்டன்ஸு இதே பார்க்காம பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது என்னங்கன்னா, அந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது, பாடங்களை எளிமையாக சொல்லித்தராங்களா, புரிகிற மாரி சொல்லித்தராங்களா, நம்ம படித்தா அது ரொம்ப நாள் நினைவில் நிற்கிற மாதிரி சொல்லித்தராங்களா, எல்லா போர்ஷன்ஸையும் கவரேஜ் பண்ணுறாங்களா, எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிற சிலபஸ் டிஎன்பிசி கொடுத்துருக்கிற சிலபஸை எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி தராங்களா, ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கிறீங்க. அடுத்தது டீச்சர்ஸ் நல்லா டெடிக்கேட்டடாக செய்கிறாங்களா, மாணவர்கள் மீது கவனம் வைக்கிறாங்களா, கவனம் செலுத்துகிறாங்களா அப்படின்றது பாருங்க. அடுத்தது கொஸ்டின் பேப்பர்ஸ் அவங்க வாரம் தேர்வு வைக்கிறாங்களா, டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் நல்லா தரமாக இருக்கா, குவாலிட்டியான டெஸ்ட் தான் கொடுக்குறாங்களா, இல்லை ரெப்படேஷனாக கொடுக்குறாங்களா, இல்லை புதிய கேள்விகள் கொடுக்குறாங்களா, கரண்ட் அஃபேர்ஸையும் அப்டேட் பண்ணுறாங்களா, இப்படி பல்வேறு விதங்களில் நீங்கள் வினாக்களை தொடுத்து அந்த வினாக்களுக்கு கலந்து பேசி மற்றவர்களிடம் கலந்து பேசி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த மையம் சிறந்த மையம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்குது இல்லையா? அது போன்ற மையங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி மையங்களுக்கு நீங்கள் போகும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்போ குவாலிட்டியான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கணும், கண்டினியூஸாக டெஸ்ட் வைக்கக்கூடியதாக இருக்கணும், எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கணும், சிலபஸை முடிச்சிருக்கணும், சரிங்களா? திட்டமிட்டு உங்களை மாணவர்களை அழைத்து செல்லணும். இப்படி பல்வேறு வகையில் அந்த இது இருக்கணும். தொடர் தேர்வுகளாகவே கண்டிப்பாக தொடர் தேர்வுகள் வைக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பயிற்சி மையம் ஒரு நல்ல பயிற்சி மையமாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, மாணவர்களில் அவங்க குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு அதிமுக்கியத்துவம் தருவது அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவைகள், அவங்கள ரொம்பவே, ஏன்னா அவங்க ஆதரவற்ற விதவைகள், கணவர் இறந்துட்டார், 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ அல்லது ஒரு குழந்தையோ வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையின் விளிம்புல இருந்து ஒரு விடியலை நோக்கி, ஏற்கனவே வாழ்க்கை ஒரு இருளில் இருக்கு, அந்த இருளிலிருந்து ஒரு விடியலை நோக்கி வரக்கூடிய அந்த மாதிரியான ஆதரவற்ற விதவைகளுக்கு அதிமுக்கியத்துவம், தனி கவனம். ஏன்னா அவங்க பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இடையில ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமான பாரத்தை ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள். தங்களது குடும்ப பாரத்தை குறைப்பதற்காக கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் ஒரு சுமைதாங்கியாக இருத்தல் வேண்டும் பயிற்சி மையங்கள் என்பதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பயிற்சி மையங்களை கண்டறிதல் வேண்டும். அப்போ ஆதரவற்ற விதைகளுக்கு தரணும். இதுக்கு அடுத்தது தரணும் பெற்றோர்கள் 2. இப்போ பாருங்க, இந்த கோவிட் டைம்ல அப்பா அம்மா 2 பேரும் இழந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க. மிகப்பெரிய புயல், பூகம்பம், இது போன்ற இயற்கை பேரிடர்கள் நேரத்தில் அல்லது ஆக்சிடென்ட் அப்பா அம்மா இறந்து இருக்காங்க. அது போல பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் இருப்பாங்க. அது போன்ற பிள்ளைகளை கண்டிப்பாக நம்ம வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல சிறந்த கல்வி மையம், பயிற்சி மையம் அது போல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது பாருங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு கூட்டத்தோட ஒரு பயிற்சி மையத்தில் படிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு, நல்லா பெட்டராக இருக்கக்கூடியவங்க, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் வரக்கூடிய பிள்ளைகளோட சேர்ந்து படிக்கும்போது, ஐயோ இந்த பிள்ளைகள்லாம் இப்படி இருக்காங்க, இந்த இளைஞர்கள்லாம் இப்படி இருக்காங்க, கடவுள் நமக்கு மட்டும் இப்படி போலியோ அட்டாக்காக இருக்கு, நமக்கு ஏன் இப்படி இருக்கு, நமக்கு ஏன் இந்த குறை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட அந்த குறைகளையே நினைக்காத அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையை நிறைவு செய்யும் ஒரு பயிற்சி மையமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்ட பயிற்சி மையங்களை பெட்டர் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அது மாதிரியான பயிற்சி மையங்களை பாருங்கள். அந்த மாதிரி இதை பார்க்குற ஆசிரியர்கள் கூட அந்த மாதிரிலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதனால் இது போன்ற ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் சொல்லிட்டு இது சொல்லிட்டேன். பெண் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஏழ்மையான இருக்கலாம். அந்த பிள்ளை சம்பாரிச்சு தான், அந்த பெண் சம்பாரிச்சு தான் மற்றவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப சிக்காயிட்டாங்க, அப்பா ஏதோ ஒரு கூலி வேலை செய்கிறாரு. அந்த இடத்துல 3 பெண்கள் இருக்காங்க, 3 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தை இவங்க தான், படித்து டிகிரி முடிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக அந்த பெண் வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு அந்த பெண் மூலமாக அந்த குடும்பம் மேலே வரணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இது போன்ற இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய பயிற்சி மையங்கள் மிக சிறந்த பயிற்சி மையங்களாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை. அதனால் மாணவர்கள் சேரும்பொழுது இது போன்ற பல்வேறு விஷயங்களை கலந்து பார்த்து பேசி மற்ற படிக்கின்ற மாணவர்களிடம் கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு சேர்ந்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4ஓ அல்லது குரூப் 2ஓ அல்லது குரூப் 1ஓ வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் நல்லா படிக்கணும். இந்த பயிற்சி மையங்களுடைய இலக்கணங்களை சொல்லிட்டேன். பயிற்சி மையங்களுக்கு எத்தனை இலக்கணங்கள் இருக்குன்னு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி ஒரு நல்ல பயிற்சி மையத்தை நீங்கள் தேடுகிறீர்களோ, தேடல் வேட்கையில் ஈடுபடுகிறீர்களோ, அதே போன்ற கேள்விகளை படிப்பதற்கான பல்வேறு புத்தகங்களை, பல்வேறு தேடல்களையும் முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளணும். உங்களுக்குள்ள ஒரு தேடல் வேட்கையும் இருக்கணும்.
நீங்கள் நல்ல மாணவர்களாக இருக்க, நல்ல ஆசிரியர்களை, நல்ல பயிற்சி மையங்களையும் தேடுகின்ற நீங்கள், அதே போல அந்த பயிற்சி மையமும் அந்த ஆசிரியர்களும் நல்ல மாணவர்களை தேடுகிறார்கள். அதனால தான் சொல்றாரு இல்லையா, 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம், நான் இந்த நாட்டை தரேன், நல்ல இந்த சமுதாயத்தை படைக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு தலைவர்களை பார்க்குறீங்க இல்லையா. அதனால நல்ல மாணவர்கள் கிடைச்சாங்கன்னா அந்த பயிற்சி மையமும் சிறந்த பயிற்சி மையம் தான் அமைஞ்சிச்சு. சிறந்த பயிற்சி மையம், சிறந்த மாணவர்கள் அப்படின்னும் போது அங்கே ஒரு வேதியியல் கலப்பு ஏற்பட்டு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அந்த ரசாயனத்தின் விளைபொருளாக வெற்றி என்பது தான் வரும். வெற்றியே உங்களுக்கு வாழ்க்கையாக கிட்டும். தேங்க்யூ. வெற்றி அடையுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.